டியூஸ்டே மார்னிங் ஹர்பிரியான ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் இது. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி ஏழைய காலக்கு தான் வச்சு ஏஞ்சிதுமே என்ன செய்யுதுன்னே தெரியல. லஞ்ச் பாக்ஸ் வேறு சாப்பிட வேறு தனியாக செய்யணுமா, அதனால செஞ்சுமே செம்ம டென்ஷன் ஆச்சு. சரி என்ன செய்யுதுன்னு தெரியாதே முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதிலே ஒரு 1/4 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை இந்த வாரம் சந்தையில் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி பருப்பு போட்டு கீரை கடையில் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் ரெடி பண்ணி கீரைலாம் குக்கரில் போட்டு வேகத்துக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த காய்கறி வந்துட்டு கவுண்டர் டாப் மேலே கழுவி காய வச்சுருந்தேன். அதை எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு எல்லா காய்கறியும் ஒரே கவரில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா தனித்தனியாக கவர் காலையில் தேட முடியாது அப்படின்ட்டு. அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதனால் குக்கர் விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை கடைஞ்சி தாளித்து விட்டுட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்யும்போது அது என்னன்னு தெரியல, பொருள் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தேன். டேஸ்ட் எப்படி வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் செஞ்சுட்டு இருந்தேன். செஞ்சுட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மனசே நிம்மதியாச்சு. ஏன்னா ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பேக்கும் ரெடி பண்ணிட்டு அவன் ஸ்கூலுக்கு நேரம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு